இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாடு ஸ்டைலில் இறால் தொக்கு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துப்போம். கூடவே 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிட்டு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் நல்லா வதங்கி தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வந்தோன்னே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் தண்ணி நல்லா ட்ரை ஆகி தொக்கு பதம் வந்தோன்னே இறாலை சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ இறால் சேர்க்குறேன். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணி விடும்போதே இறாலில் உள்ள தண்ணி நல்லாவே இறங்கியிருக்கு. இப்போ இதிலேயே 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இதை மூடி போட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இறால் நல்லா வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இறாலில் உள்ள தண்ணி நல்லாவே ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ தண்ணி நல்லா ட்ரை ஆகி வந்தோன்னே 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இறால் தொக்கு சூப்பராகவே வந்திருக்கு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, செட்டிநாடு ஸ்டைல் இறால் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸ் கூட மிளகு ரசம் கூடலாம் அந்த இறால் தொக்கை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.